தியான நூல் வாசிப்பு. மனதுருக்கம் எப்போது? லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடம் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கெட்ட குமாரன் உவமையில் வருகின்ற தந்தை மிகுந்த மனதுருக்கம் உள்ளவராகவே இருந்தார். ஆயினும் அந்த அன்பையும் மனதுருக்கத்தையும் கெட்டுப்போன இளைய மைந்தன் எப்போது அனுபவிக்க முடிந்தது? அவன் தகப்பனுக்கு தூரமாக இருந்தபோதல்ல. அவன் ஒருவேளை உணவுக்காக அங்கலாய்த்து பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்த போது அல்ல. என்றைக்கு அவன் தன் தவறையும் குற்றத்தையும் உணர்ந்து தந்தையிடம் மன்னிப்பு கேட்க விரும்பி மனம் திரும்பும் தீர்மானத்தோடு வந்தானோ அப்போதுதான். அன்றைக்குதான் அதனை கண்டான். தவறை உணர்ந்து மனம் திரும்பி வந்த பாதையில்தான் தகப்பனுடைய பொங்குகின்ற அன்பையும் மனதுருக்கத்தையும் கண்டு பரவசப்பட முடிந்தது. தேவன் எப்போதும் அன்பும் மனதுருக்கமும் உடையவரே. நமக்காக ஒரு பெரிய அன்பையும் மனதுருகும் உள்ளத்தையும் அவர் வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த மனதுருக்க ஆசீர்வாதத்தை நம்முடைய கஷ்டங்களையும் வியாகுல சூழ்நிலைகளையும் மனவேதனையோடு அழுது சொல்வதினால் மட்டும் நாம் பெற்றுவிட முடியாது. இளைய குமாரன் நான் தகப்பனிடம் போய் என் கஷ்டங்களையும் வேதனைகளையும் வியாகுலங்களையும் விவரித்து சொல்லி அவருடைய இரக்கத்தை தேடுவேன் என்று முடிவு செய்து வரவில்லை. அவன் நான் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என தீர்மானம் செய்து வந்தான். ஆம், அவன் தன் பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு வந்தான். அப்போதுதான் தகப்பனுடைய மனதுருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாம் நம்முடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் கர்த்தரிடம் உருகின மனநிலையோடு சொல்வதால் மட்டும் நன்மை வந்துவிடாது. முதலாவது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கைதானா என்பதை சிந்தித்து மனநிலை, குணநிலை, செயல்நிலை ஆகியவற்றில் ஒரு பரிசுத்தமான மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தேவனிடம் வர வேண்டும். மனம் திரும்பும் வாஞ்சையோடும் வாழ்க்கை மாற்றத்தின் அவசியத்தை உணர்கின்ற உணர்வோடும் தேவனிடம் வரும்போது அவருடைய அளவற்ற மன உருக்கத்தையும் அன்பையும் நாம் பெற முடியும். சிந்தனைக்கு, மனம் திரும்புதல் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதவரை தேவனுடைய மனதுருக்கத்தை நாம் காண முடியாது.